ஒரு தோட்டம் அழகா பயனுள்ளதா இருக்கணும்னா அதை மெயின்டைன் பண்ண ஒரு தோட்டக்காரர் வேணும் இல்லையா? உங்களுக்கு தெரியுமா, ஜீசஸ் ஒரு நல்ல தோட்டக்காரர். கார்டனர் செடிகள் வளர தடையா இருக்கிற பழுத்த காஞ்சு போன இலைகள், பூச்சி பிடிச்ச கிளைகளை வெட்டி தூர போடுவாங்க. இது மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற சில மனிதர்கள், தேவையில்லாத சில ரிலேஷன்ஷிப்ஸ நம்ம வாழ்க்கையில இருந்து ரிமூவ் பண்ணிடுவாரு ஜீசஸ். இது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஆனா இது எல்லாத்தையும் ஜீசஸ் நம்முடைய நல்லதுக்காக தான் செய்யறாரு. செடிக்கு போக வேண்டிய சத்துக்களையும் நீரையும் திருடக்கூடிய கலைகளை பிடுங்கி எரிஞ்சிடுவாரு கார்டனர். நம்ம லைஃப்லயும் ஈகோ, பெருமை, பண ஆசை, இச்சை, இது மாதிரியான கலைகள் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் growthக்கு பெரிய தடையா இருக்கும். இவை முற்றிலும் வேறறுக்கப்பட இயேசுவிடம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையினுடைய ரூட் இறை வார்த்தையில ஆழமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். கார்டன்ல இருக்கிற கொடிகள்னால தனியா உயிர் வாழ முடியுமா? அதுக்கு சப்போர்ட் தேவை இல்லையா? நம்மனாலையும் இயேசுடைய உதவி இல்லாம வாழ முடியாது. அதனால அவரையே சார்ந்து வாழ கத்துக்குவோம். கட்டிங், கிளீனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்டனர் செடிகளுக்கு ஃபர்டிலைசர் போடுவாரு, தண்ணி ஊத்துவாரு. ஜீசஸும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் growthக்கு பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை தருவாரு. தோட்டக்காரர் கனிகளையும் பூக்களையும் எதிர்பார்த்து பொறுமையோட காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம லைஃபும் ஃப்ரூட்ஃபுல்லா கடவுள் எதிர்பார்க்கிற மாதிரி மாறும்னு ஜீசஸ் காத்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு 2026 இன்னொரு சான்ஸ். இயேசுவோடு இணைந்திருந்தாதான் அதிக பலன் தர முடியும். 2026ல உங்க வாழ்க்கை எனும் தோட்டத்தை அழகானதா, பலன் தரக்கூடியதா மாற்ற மாஸ்டர் கார்டனர் ஏசப்பா கிட்ட ஒப்படைச்சிருங்க.